அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சூடானில் மசூதி மீது தாக்குதல், 70க்கும் அதிகமானோர் உயிரிழப்பு. காசா போர் நிறுத்தத்திற்கு எதிராக வாக்களித்த அமெரிக்கா, உலக நாடுகள் கண்டனம். இனிமேல் H-1B விசா பெற 88 லட்சம் கட்டணம், டிரம்பின் உத்தரவால் இந்தியர்களுக்கு சிக்கல். கனடாவின் இந்த பகுதிகளில் உறைபனி தொடர்பில் எச்சரிக்கை. நைஜீரியாவில் வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து, 10 பேர் உயிரிழப்பு. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் எழுதிய புத்தகங்களுக்கு தடை. இஸ்ரேலிய இனப்படுகொலை குறித்து வெளியான தகவல். பிரான்சில் வெடிக்கவுள்ள பாரிய போராட்டம், அமெரிக்கா விடுத்துள்ள எச்சரிக்கை. இஸ்ரேல் எல்லைக்குள் புகுந்து ஜோர்டான் ராணுவம் தாக்குதல், இஸ்ரேலியர்கள் பலி. எதிரி நாடுகளுக்கு எதிராக புதிய கட்டத்தை தொடங்க ஹிஸ்புல்லா தயார், அரபு நாடுகளுக்கு அழைப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். சூடானில் துணை ராணுவ படை மசூதி மீது நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 70க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். சூடானில் இராணுவத்தினருக்கும் துணை இராணுவத்தினருக்கும் இடையில் கடந்த 2023 ஏப்ரல் மாதம் முதல் உள்நாட்டு போர் நடந்து வருகிறது. இதனால் பல பேர் உயிரிழந்துள்ளதோடு லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். இந்நிலையில் வடக்கு டார்பூரில் உள்ள எல்பாசர் நகரில் அமைந்துள்ள மசூதியில் நேற்று மக்கள் கூடியிருந்த வேளை ட்ரோன் தாக்குதல் நடந்துள்ளது. இத்தாக்குதலின் பின்னர் மசூதியின் இடிபாடுகளுக்கு நடுவில் பல உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கொண்டு வந்த காசா போர் நிறுத்த தீர்மானத்திற்கு எதிராக அமெரிக்கா வாக்களித்ததால் காசாவில் போர் நீடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. காசாவில் இடம்பெறுவது இன அழிப்பு என்று ஐநா அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் காசாவில் போரை நிறுத்துவதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்தது. தற்காலிக 10 உறுப்பு நாடுகள் இணைந்து கொண்டு வந்த இந்த தீர்மானத்தின்படி காசாவில் உடனடி போர் நிறுத்தம், ஹமாஸ் பிடியிலுள்ள அனைத்து படை கைதிகளையும் உடனடியாக விடுவிப்பது, காசாவிற்குள் மனிதாபிமான உதவிகளுக்கு அனுமதி அளித்து உள்ளிட்டவை அடங்கும். இந்த தீர்மானத்தின் மீது நிரந்தர உறுப்பு நாடுகள் ரஷ்யா, பிரான்ஸ், பிரித்தானியா, சீனா ஆதரவு தெரிவித்த நிலையில் அமெரிக்கா மட்டும் தனது வீட்டோ சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்தது. இதனால் தீர்மானம் தோல்வியடைந்தது. மொத்தமுள்ள 15 நாடுகளில் 14 நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் அமெரிக்கா மட்டும் எதிராகவும் வாக்களித்துள்ளன. அமெரிக்கா 6வது முறையாக இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் 5 நிரந்தர உறுப்பு நாடுகளும் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தால் மட்டுமே அது வெற்றி பெறும். இந்நிலையில் அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியதற்கு இஸ்ரேல் வரவேற்பு தெரிவித்துள்ள நிலையில் உலக நாடுகள் பலவும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. காசாவில் உள்ள மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் நடவடிக்கையிலும் இஸ்ரேல் ராணுவம் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. காசாவில் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று உலக நாடுகள் பலவும் குரல் கொடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கடுமையான விசா நடைமுறைகள், வெளிநாட்டவர் மீதான அடக்குமுறை ஆகியவை நாளுக்கு நாள் மோசமடைந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2025 ஜூன் வரை அமெரிக்கா செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவின் வேலைக்கு செல்லும் வெளிநாட்டினர் இனிமேல் H-1B விசா பெற ஆண்டுதோறும் 88 லட்சம் செலுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த புதிய உத்தரவு செப்டம்பர் 21 முதல் அமுலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 12 மாதங்களுக்கு இது செயலில் இருக்கும் என்றும், உத்தரவை நீட்டிப்பது குறித்து பிறகு முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கு நுழைபவர்களுக்கு மட்டுமே இந்த உத்தரவு பொருந்தும் என்றும், வேலைவாய்ப்புகளை அமெரிக்கர்களுக்கே தக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் விளக்கம் அளித்துள்ளார்.
2024ஆம் ஆண்டு H1B விண்ணப்பதாரர்களில் 71% பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கனடாவின் கிழக்கு பிராந்தியத்தில் உறைபனி தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனடா சுற்றுச்சூழல்துறை இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக கியூபெக் மற்றும் நியூ பிரன்ஸ்விக் மாகாணங்களுக்கு இந்த எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன. 2 மாகாணங்களும் குளிரான வானிலை காரணமாக பனியால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ள நிலையில் அதிகமான உறைபனி எச்சரிக்கைகள் கியூபெக்கில் அறிவிக்கப்பட்டுள்ளன. மொன்ட்ரியாலுக்கு வெளியே உள்ள வால்டே மொன்ஸ், சைண்ட் அன்டு லாக், சைண்ட் அடேல், வடக்கில் உள்ள வால்டோர் மற்றும் தெற்கில் உள்ள கிரான்பி, செப்ரூக், சைண்ட் ஐஸ்டீன் போன்ற பகுதிகளுக்கும் உறைபனி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நியூ பிரன்ஸ்விக்கில் ஃப்ரெடெரிக்டனுக்கு மேலுள்ள பகுதிகள், கேம்பெல்டன், ரெட்டிகூச் கவுண்டியின் கிழக்கு, எட்மன்ஸ்டன் மற்றும் மதவாஸ்கா கவுண்டி, மவுண்ட் கார்டன், ட்ரெனஸ் நெடுஞ்சாலை, வுட்ஸ்டாக் மற்றும் கால்டன் கவுண்டி ஆகிய பகுதிகளும் உறைபனியால் பாதிக்கப்படலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கியூபெக்கில் சில பகுதிகளில் இன்றிரவு சனிக்கிழமை இரவு வெப்பநிலை உறைபனி நிலை அதற்கு கீழே உறையக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் வணிக தலைநகர் லாகோஸ் அங்குள்ள அடுக்குமாடி கட்டிடத்தில் ஆப்பிரிலேண்ட் டவர் என்ற வணிக வளாகம் அமைந்துள்ளது. இந்த வணிக வளாகத்தின் 4வது மாடியில் திடீரென தீப்பிடித்தது. மளமளவென கட்டிடத்தின் மற்ற பகுதிகளுக்கும் தீ வேகமாக பரவியது. இதனால் அந்த இடம் முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளித்தன. எனவே அங்கிருந்தவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதனை அடுத்து வணிக வளாகத்தின் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு பலரும் தப்பிக்க முயன்றனர். இதில் பலருக்கு கைகால்கள் முறிந்தன. இதற்கிடையே தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். அவர்கள் அங்கு சென்றதும் தண்ணீரை பீச்சி அடித்தனர். அவர்களின் பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. மற்றொரு புறம் வணிக வளாகத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியும் துரிதப்படுத்தப்பட்டது. எனினும் இந்த தீ விபத்தில் 10 பேர் உடல் கருகி பலியாகினர். மேலும் 25 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. மீட்பு படையினர் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இந்த விபத்தில் பலியானோருக்கு அதிபர் போலோ டினுபு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆப்கானிஸ்தானில் பல்கலைக்கழகங்களில் பெண்கள் எழுதிய புத்தகங்களுக்கு தலிபான் அரசு தடை விதித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்க படைகள் வெளியேறியதை தொடர்ந்து தலிபான்கள் ஆட்சி அமைத்தனர். அது முதலே அங்கு பெண்கள், குழந்தைகளின் உரிமைகள் நசுக்கப்பட்டு வருகின்றன. பெண்கள் வெளியே செல்ல தடை, கல்வி கற்க, பணிபுரிய கட்டுப்பாடுகள் என தொடர்ந்து வருகின்றன. இந்நிலையில் அங்கு பெண்ணுரிமை, பாலினம் உள்ளிட்டவை குறித்து பெண்கள் எழுதிய புத்தகங்கள் பல்கலைக்கழக பாடங்களில் இடம்பெற்றிருந்த நிலையில் அவை நீக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள புதிய கல்வி சட்டத்தின்படி தலிபான்களின் கொள்கைகள் மற்றும் சரியா சட்டத்துக்கு எதிராக குறித்த புத்தகங்கள் இருப்பதால் பெண்கள் எழுதிய 140 புத்தகங்கள் உட்பட 680 புத்தகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பல்கலைக்கழக பாடப்பிரிவுகளில் உள்ள 18 பாடங்களும் நீக்கப்பட்டுள்ளன. பாலின மேம்பாடு, தகவல் தொடர்புகளில் பெண்களின் பங்கு, பெண்களின் சமூகவியல் உள்ளிட்டவை இந்த நீக்கப்பட்ட பாடங்களில் அடங்கும். இஸ்ரேலிய இனப்படுகொலை மற்றும் பஞ்சத்திற்கு மத்தியில் காசா இறப்புகள் 2,30,000 தாண்டியுள்ளது. அக்டோபர் 7, 2023 முதல் நீடித்து வரும் இடைவிடாத குண்டுவெடிப்பு, முற்றுகை, பட்டினி, தந்திரோபாயங்கள் மூலம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவில் இனப்படுகொலையை தொடர்கிறது. செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை காசா சுகாதார அமைச்சகம் கடந்த 24 மணி நேரத்தில் 33 தியாகிகள் மருத்துவமனைகளால் பெறப்பட்டதாக அறிவித்தது. இதில் இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு உடல் அடங்கும். கூடுதலாக 156 காயங்களும் பதிவாகியுள்ளன. மீட்பு மற்றும் சிவில் பாதுகாப்பு குழுவினரால் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கிய அல்லது தெருக்களில் கடந்த ஏராளமான பாதிக்கப்பட்டவர்களை இன்னும் அடைய முடியவில்லை. சுகாதார அமைச்சின் கூற்றுப்படி தொடர்ச்சியான இஸ்ரேலிய இலக்கு மற்றும் முக்கிய உள்கட்டமைப்பு சரிவு ஆகியவை அவசரகால குழுக்களை போதுமான அளவு பதிலளிக்கும் திறனை இழந்துள்ளன. அக்டோபர் 7, 2023 அன்று காசா மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு
தொடங்கியதிலிருந்து மொத்த தியாகிகளின் எண்ணிக்கை 65,174 எட்டியுள்ளது. மேலும் 1,66,071 பேர் காயமடைந்தனர். மொத்தம் 2,31,245 பேர் உயிரிழந்துள்ளனர். மார்ச் 18, 2020 அன்று போர் மீண்டும் தொடங்கியதிலிருந்து இறப்பு எண்ணிக்கை 12,622 ஆகவும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 54,030 ஆகவும் உள்ளது. இது வரும் 6 மாதங்களில் மிகப்பெரிய அதிகரிப்பாகும். இவ்வாறு இஸ்ரேலின் கொடூரமான தாக்குதல்களுக்கு சற்று பதிலடி கொடுக்க ஹமாஸ், ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகள் தற்பொழுது தயாராகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் நாளைய தினம் ஆயிரக்கணக்கானோர் ஊழல் எதிர்ப்பு பேரணிகளில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் தமது நாட்டு குடிமக்களை குறித்த பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டாம் என அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் வன்முறைக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் அமெரிக்க குடிமக்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்று மணிலாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் செப்டம்பர் 19 திகதியிட்ட ஒரு ஆலோசனையில் தெரிவித்துள்ளது. பெரிய கூட்டங்கள் நடைபெறும் இடங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் என்றும், ஏனெனில் அமைதியான ஆர்ப்பாட்டங்கள் கூட முன்னெச்சரிக்கை இல்லாமல் வன்முறையாக மாற வாய்ப்புள்ளது என்றும் அமெரிக்க தூதரகம் கூறியுள்ளது. வெள்ளக்கட்டுப்பாடு தொடர்பான திட்டங்களில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் செப்டம்பர் 21 அன்று மெட்ரோ மணிலாவில் ஏராளமான போராட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மாணவர்கள், சர்ச் குழுக்கள், சிவில் சமூக அமைப்புகள், தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் அரசியல் கூட்டணிகளின் பரந்த கூட்டணி ஆர்ப்பாட்டங்களில் சேரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள மேற்கு கரைக்கும் ஜோர்டானுக்கும் இடையிலான எல்லை கடவைக்கு அருகில் 2 இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவமும் மருத்துவ நிபுணர்களும் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலின் எல்லைக்குள் இறங்கி மேற்கு கரையில் இருந்து ஜோர்டான் ராணுவத்தினர் புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் பயங்கரமான தாக்குதல் ஜோர்டானில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதில் இறந்தவர்கள் ரிசர்வ் லெப்டினன்ட் கர்னல் மற்றும் சார்ஜென்ட் ஓரான் கெர்ஸ்கோ என அடையாளம் காணப்பட்டனர். ஆலன்பி கிராசிக் அருகே ஜோர்டானில் இருந்து மனிதாபிமான உதவிகளை ஏற்றிச் சென்ற லோரியில் ஜோர்டானில் இருந்து ஆயுதம் ஏந்தி வந்த துப்பாக்கிச்சூடு நபர் துப்பாக்கிச்சூடு இஸ்ரேல் இராணுவத்தினர் மீது நடத்தியுள்ளார். இதன்போது துப்பாக்கிச்சூடு ஏந்தி தாக்குதல் நடத்தியவர் இஸ்ரேலிய இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். மேற்கு கரைக்கும் ஜோர்டானுக்கும் இடையிலான ஆலன்பி பாலக்கடவையில் நடந்த ஒரு போராளி தாக்குதலில் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறும் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடந்த இடத்திற்கு அருகில் இஸ்ரேலிய போலீசார் பாதுகாப்பு பணியில் தற்பொழுது ஈடுபட்டுள்ளனர். ஜோர்டானில் இருந்து காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை கொண்டு வந்த ஜோர்டான் இராணுவத்தினரில் இருந்து ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தி 2 இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை கொன்ற ஒரு நாளுக்கு பிறகு இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள மேற்கு கரைக்கும் ஜோர்டானுக்கும் இடையில் பதற்றமான சூழ்நிலை எழுந்துள்ளதுடன் இஸ்ரேல் ஒரு நுழைவாயிலையும் மூடியுள்ளது. ஆலன்பி பாலக்கடவை இயக்கும் இஸ்ரேலிய விமான நிலைய ஆணையம் மறு அறிவிப்பு வரும் வரை அது மூடப்படும் என்று அறிவித்துள்ளது. இதனால் இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் இடையில் பதற்ற நிலை அதிகரித்து வருகின்றது. எதிரி நாடுகளுக்கு எதிராக ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குமாறு சவுதி அரேபியாவிற்கு ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் அழைப்பு விடுத்துள்ளார். பெய்ரூட்டின் தாகியில் உள்ள சையத் அல் கைதா வளாகத்தில் நடைபெற்ற ஹிஸ்புல்லா விழாவில் காசிம் உரையாற்றும் போது இதனை பேசியுள்ளார். பிராந்திய முன்னேற்றங்களை பற்றி பேசுகையில் முழு பிராந்தியமும் ஒரு விதிவிலக்கான மற்றும் ஆபத்தான அரசியல் திருப்புமுனையை எதிர்கொள்கிறது என்பதை அவர் வலியுறுத்தினார். இஸ்ரேல் என்பது ஒரு அமெரிக்க மற்றும் மேற்கத்திய காலனித்துவ விரிவாக்க அமைப்பு என்றும் அது பிராந்தியத்தை கட்டுப்படுத்தவும் அதன் தேர்வுகளை பறிக்கவும் முயல்கிறது. கத்தார் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் அனைத்து பிராந்திய நாடுகளுக்கும் ஒரு செய்தியாக இருக்க வேண்டும். இனி ஒருபொழுதும் தாமதிக்காமல் அனைத்து அரபு நாடுகளும் கொதித்தள வேண்டும் என்றும் ஹிஸ்புல்லா தலைவர் ஹாசிம் அழைப்பு விடுத்துள்ளார். தனது கருத்துக்களில் மற்ற இடங்களில் அவர் சவுதி அரேபியா ராஜ்யம் எதிர்ப்பு இயக்கத்துடனான உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். லெபனானில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் விதிவிலக்கு இல்லாமல் இஸ்ரேலுக்கு சேவை செய்ய வேண்டாம் என்றும் நான் அழைப்பு விடுக்கின்றேன். ஏனெனில் லெபனான் அதன் விரிவாக்க திட்டத்தால் குறிவைக்கப்படுகிறது. இஸ்ரேல் எதிர்ப்பை முடிவுக்கு கொண்டுவர விரும்புகின்றது.
ஆனால் அதை செய்ய முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார். சியோனிச ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள அரசாங்கம் முடிவு எடுத்தால் லெபனான் இராணுவத்தை ஆதரிக்க ஹிஸ்புல்லா தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இஸ்ரேலிய இனப்படுகொலைகளுக்கு எதிராகவும் ஹிஸ்புல்லா தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.